வணக்கம் நண்பா. வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்ற ஒரு பழமொழி உண்டு. நிச்சயம் இந்நவீன காலத்திலும் அதை எவராலும் மறுத்துவிட முடியாது. இங்கு தெளிவான பேச்சுத் திறன் கொண்ட மனிதர்களே அதிகம் விரும்பப்படுகின்றார்கள், அதிகம் மதிக்கப்படுகின்றார்கள். அவர்களது திறமைகளுக்கு எப்போதும் இச்சமூகத்தில் ஒரு பலமும் அங்கீகாரமும் உள்ளது. இது அனைவரும் அறிந்த உண்மையே. ஆனால் பலர் அறியாத உண்மை என்னவெனில், பேச்சுத் திறன் என்பது ஒரு திறமை மட்டுமே. இதை யாராலும் எந்த வயதிலும் வளர்த்து கொள்ள முடியும். அது ஒன்றும் மிக கடினமான காரியம் அல்ல. இங்கு நாம் கூறப்போகும் 4 யுக்திகளையும் உங்கள் உரையாடல்களில் பயன்படுத்தி பயிற்சி செய்யுங்கள். அதன் பின்னர் உங்கள் பேச்சை மற்றவர்கள் அதிகமாக செவிமடுத்தும், அதற்கு முக்கியத்துவம் அளித்தும் இருப்பதை நீங்கள் கண்டுணருவீர்கள். முதலாவது, உங்களிடம் நம்பிக்கை வேண்டும். நீங்கள் பேசும்போது அதிக பதற்றத்துடன் உங்களது பேச்சில் உறுதி என்று, மனதில் தன் நம்பிக்கை என்று பேசினால் அப்பேச்சு எவ்வாறு அடுத்தவர்களை கவருகிறதோ அவ்வாறே நீங்கள் பேசும் பேச்சியும் இருக்க வேண்டும். எத்தனை அறிவு பூர்வமானதாக இருந்தாலும் உங்கள் பேச்சை எவரும் மதிக்கப் போவதில்லை அல்லது அதன் பெருமதியை உணரப்போவதில்லை, நீங்கள் கூற வந்ததை உறுதியோடும் தெளிவாகவும் கூறாவிட்டால். உறுதியுடன் பேசினால் அந்த உறுதியை சக மனிதர்கள் உணர்ந்து உங்கள் பேச்சை கவனிக்கத் தொடங்குவார்கள். அதன் பிறகு அவர்களின் மனதில் உங்களை பற்றிய ஒரு நல்லெண்ணமும் மரியாதையும் உருவாகும். இரண்டாவது, உடல் மொழியே மிகவும் முக்கியமானது. உளவியலை பொறுத்தவரை நீங்கள் பேசும் வார்த்தைகளை விட உங்கள் உடல் மொழியே மக்களை இலகுவாகச் சென்றடைகிறது. நீங்கள் ஒருவருடன் பேசும்போது உங்கள் உடல் மொழியை உறுதியாக வைத்திருக்க வேண்டும். குலைத்து தயக்கத்துடன் பேசாமல் எப்போதும் உறுதியாகவும் தெளிவாகவும் பேச வேண்டும். பேசும்போது கைகளை பிசைவதையோ அல்லது கைகட்டுவதையோ தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவை பதற்றத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகின்றன. முடிவாக, அனைத்திலும் முக்கியமான ஒன்று, ஒருவருடன் பேசும்போது முகத்தை பார்த்து பேச வேண்டும். முடிந்தால் கண்களை பார்த்து பேசவும் வேண்டும். ஆனால் கண்களை நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அழுத்தமான உணர்வு தோன்றினால் உடனே கவனத்தை முழுமுகத்தின் மீது திருப்பிவிடுங்கள். உங்கள் முன்னே இருப்பவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அவரது பணம், பதவி ஆகியவை மறந்து ஒரு சாமானியரிடம் பேசுவது போல உறுதியாகவும் தைரியமாகவும் பேசுங்கள். உங்களுக்கு அந்த உறுதியும் தைரியமும் இல்லையெனில் அவை உள்ளது போல நடிப்பதன் மூலம் உருவாக்குங்கள். மிக விரைவில் அந்த நடிப்பே உண்மையாகிவிடும். மூன்றாவது, கேட்பவரின் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கவர்ச்சியாக பேச விரும்பினால் அதிகம் கவனிக்க வேண்டும். உங்கள் முன்னிலையில் உள்ளவர் எந்த மனநிலையில் இருக்கிறார்? அவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? அவர் உங்கள் பேச்சை கேட்கும் மனநிலையில் உள்ளாரா அல்லது விரும்பவில்லை போல் அவரது உடல் மொழி காட்டுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது எதிரே இருப்பவர் வருத்தமாக தோன்றினாலோ, பெருமூச்சு விட்டாலோ, பின்னந்தலையில் கை வைத்தாலோ உங்கள் பேச்சில் அவருக்கு அதிக நாட்டமில்லை என்று பொருள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் பேச்சை உடனே நிறுத்திவிட்டு அமைதியாக இருப்பதே சிறந்தது. ஒரு உரையாடல் கவர்ச்சிகரமாக மாற அதில் உள்ள இருவருமே பேச வேண்டும். எனவே உங்களால் முடிந்தவரை கேள்விகள் கேட்பதன் மூலமாகவோ அல்லது அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்து பேசுவதன் மூலமாகவோ எதிரே இருப்பவர்களை உரையாடலில் கொண்டு வாருங்கள் அல்லது அவர்கள் எதிர்பார்த்ததை பேசுங்கள். அவர்களின் பேச்சை கவனமாக கேட்கவும். அப்போதுதான் உரையாடல் சிறப்பாக அமையும். உரையாடலை விருப்பமானதாக மாற்றுங்கள். நான்காவது, தேவையானதை கொடுங்கள். ஒரு உரையாடலில் ஆர்வம் கொண்டிருக்கும் மனிதர்களும் பல்வேறு மனநிலையுடன் இருக்கலாம். எனவே அவர்களின் மனநிலையை உணர்ந்து தேவையான விஷயங்களை சொல்லும் முறையில் உரையாடலை கட்டமைக்க வேண்டும். அதில் சிலர் உங்களிடத்தில் ஆறுதலான வார்த்தைகளை எதிர்பார்ப்பார்கள், சிலர் பொழுதுபோக்கிற்காக பேசுவார்கள், மேலும் சிலர் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்வார்கள். அவர்கள் உங்களை தாழ்த்தும் அளவிற்கு பேசுவார்கள். இவ்வாறான அனைத்து வகை மனிதர்களுக்கும் அவர்கள் எதிர்பார்ப்பதை வழங்கி வந்தாலும் உங்களிடம் கனிவான வார்த்தைகளை எதிர்பார்ப்பவர்களிடம் கனிவாக பேசுங்கள். ஊக்கத்தை எதிர்பார்ப்பவர்களிடம் ஊக்கமளிக்க பேசுங்கள். ஆனால் இவர்களிடம் எச்சமயத்திலும் எதிர்மறையான வார்த்தைகளை கூறிவிடாதீர்கள். அவை
யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் சரியே. பொழுதுபோக்கிற்காக பேசுவோரிடம் மந்தமான சூழ்நிலைகளுக்கேற்ப பேசலாம். ஆனால் அந்த 4வது வகை மக்கள் சற்று கடினமானவர்கள். அவர்கள் எதற்கெடுத்தாலும் உங்களிடம் வாக்குவாதம் செய்வார்கள். உங்களது கருத்திற்கு எதிர்கருத்து கூறுவார்கள். உங்களது பேச்சில் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். இது தவறானது அல்ல. ஆனால் அவர்களையும் உங்கள் பேச்சை கேட்க வைத்தல் முக்கியம் என்றால், முதலில் அவர்களது மனதில் உள்ள உறுதியை உடைக்க வேண்டும். அவர்களது பேச்சில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அவர்களது கூற்று தவறானது, உங்கள் கூற்று சரியானது என்பதை நிரூபிக்க தெளிவான உதாரணங்களை வழங்க வேண்டும். இந்த முறையில் நாம் கூறுவது தவறாக இருக்கலாம் என்ற சந்தேகம் அவர்களது மனதில் தோன்றும். பின்னர் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்கத் தொடங்குவார்கள். நண்பா, இங்கு கூறிய 4 யுக்திகளும் உங்கள் பேச்சு திறனையும் பிறரை கவரும் திறனையும் அதிகரிக்க போதுமானவை. அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் பேச்சில் நம்பிக்கையையும் உறுதியையும் வெளிப்படுத்துங்கள். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்க உங்கள் உடல் மொழியை திடமாக வைத்திருங்கள். பேச்சை கேட்பவர் எந்த மனநிலையில் இருக்கிறார், அவர் உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களையும் உரையாடலில் ஈடுபடுத்துங்கள். ஏனெனில் ஒவ்வொரு மனிதனின் மனநிலையும் மாறுபட்டது. அதற்கேற்ப பதிலளிக்க வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ்.